இசைஞானி இளையராஜா தற்போது பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தரும் காட்சிகளை பார்த்தோம். பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜா மற்றும் கவி பேரரசு வைரமுத்து ஆகிய இந்த மூவரின் கூட்டணியில் உருவான பல பாடல்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தமிழர்களை ஆசுவாசப்படுத்திய பாடல்களாய் அமைந்திருந்தன. தமிழ் திரை இசையின் பொற்காலம் என்று சொல்லும் அளவுக்கு மூவரும் பல பாடல்களை, காவியங்களை படைத்திருக்கிறார்கள். நீ மாயக்காரன், புழுதியை பொன் செய்தாய் என்று புகழ்ந்திருக்கிறார் வைரமுத்து. இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் உன் கச்சா பொருள் என்று கவிதாஞ்சலி செலுத்தியிருக்கிறார் பாரதி ராஜாவின் உச்ச நண்பரான வைரமுத்து. சமகாலத்தில் சம ஊரைச் சேர்ந்த மூவரும் இந்த திரைத்துறைக்குள் நுழைந்து திரைத்துறையை மாபெரும் கலைப்படைப்பாக மாற்றி திரைத்துறையின் போக்கையே மாற்றி அமைத்தவர்கள் இந்த மூவரும். பல புதுமுகங்களின் முகவரியாக திகழ்ந்தவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவுக்கு பல முன்னணி நட்சத்திரங்களை அறிமுகம் செய்த பெருமை இவருக்கு உண்டு. ராதிகா, ராதா போன்ற கதாநாயகிகளையும், பாக்யராஜ், மணிவண்ணன், பொன்மன்னன் போன்றோரையும் அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. பல முற்போக்கு கருத்துள்ள சிந்தனைகளை தன் படத்தின் மூலமாக விதைத்தவர் பாரதி ராஜா. இயக்குனராக மட்டுமின்றி சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் தன் முத்திரையை பதித்திருக்கிறார். கள்ளுக்குள் ஈரம் படத்தில் தொடங்கி மணிரத்னத்தின் ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் வரை பல படங்களில் இவரது யதார்த்தமான நடிப்பும் பெரிதும் பேசப்பட்டிருக்கிறது. இயக்குனராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் தனது முத்திரையை திரைத்துறையில் பதித்தவர் பாரதி ராஜா. 1987 இவர் இயக்கிய வேதம் புதிது படம் அக்காலத்தில் மிக பெரும் அதிரடியாக பார்க்கப்பட்டது. சாதிய பாகுபாடுகளை தோளெடுத்து காட்டியது அந்த படம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? பால் போயாச்சு. இங்க என்ன பேட்டியா காண்கிறீங்க? எந்த வீடு இது? பேட்டி காண்கிற வீடா இது? இரங்கல் கூட்டம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.